மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். தற்கால கவிதைகள் என்ற பாடத்தை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய கட்டமைப்பு வினாக்களை அவதானித்து கொண்டு வருகின்றோம். அந்த கட்டமைப்பு வினாக்களில் கடைசியாக கவிஞர் சி.வி. வேலுப்பிள்ளையினுடைய கவிதையை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய கவிஞர் சி.வி. வேலுப்பிள்ளை இந்த கவிதையை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய கட்டமைப்பு வினாவானது இறுதி வகுப்பில் படிப்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது கவிஞர் சி.வி. வேலுப்பிள்ளையை அடிப்படையாக கொண்டு அவரால் எழுதப்பட்ட இலங்கை தேயிலை தோட்டத்திலே என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான கவிதையை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய கட்டமைப்பு வினாக்கள் இறுதி வகுப்பில் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இன்றைய இந்த வகுப்பில் இரண்டாவது கவிதையாகிய கவிஞர் அகலங்கன்ற கவிதையை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய கட்டமைப்பு வினாக்கள் அன்றைக்கு இறுதியாக ஒரு கேள்வி ஒன்று தந்து அதன் ஒரு முதலாவது பகுதி விளங்கப்படுத்தப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளது. முதலாவது பகுதி அதில் ஆனா பகுதிக்கான விடயம் ஏற்கனவே வகுப்பிலே என்ன செய்கிறா குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது கவிஞர் அகலங்கன்ற கவிதையை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய முல்லை நிலத்தினுடைய சிறப்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயமும் மருத நிலத்தினுடைய சிறப்பு என்று சொல்லப்படுகிற இன்னொரு விடயத்தை அடிப்படையாக கொண்டு 2 கேள்விகள் என்னால் தரப்பட்டன. ஆனால் அதில் ஒரு கேள்விக்கு ஏற்கனவே விடை கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது முல்லை நிலத்தினுடைய சிறப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த கேள்விக்கான விடை ஏற்கனவே வகுப்புகளில் என்ன செய்யறா குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைய இந்த வகுப்பில் மருத நிலத்தினுடைய சிறப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு மருத நிலத்தின் சிறப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய அந்த கேள்விக்குரிய விடையை நாங்கள் என்ன செய்யணுமென்றா தர வேண்டும். மருத நிலம் என்பது ஐவகை நிலங்களில் வயலும் வயல் சார்ந்த நிலப்பகுதியை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்டா மருத நிலம் என்று அழைத்து கொள்வோம். இந்த கவிஞர் அகலங்கனுடைய இந்த கவிதையில் மருத நிலத்தினுடைய சிறப்புத்தன்மையானது 2வது கவிதையின் ஊடாக குறிப்பிடப்படுகிறது. மருத நிலத்தினுடைய சிறப்பு 2வது கவிதையை அடிப்படையாக கொண்டு அந்த மருத நிலத்தினுடைய சிறப்புத்தன்மையை கவிதை ஆசிரியர் வெளிப்படுத்துகின்றார். தென்றலிலே அசைந்தாடும் சென்னல் வயற்கதிர் தேனருவியன வழியும் ஏருளவன் வியர்வை குன்றெனவே நிமிர்ந்தோங்கி குதுகலிக்கும் தோள்கள் குணக்குன்றாய் உழைத்துண்ணும் குலவிளக்கா மனிதன் முன்றலிலே மண்ணளைந்து முழங்காலில் தவழ்ந்து முத்தூதிர நகை செய்யும் சொத்தாகும் மழலை கன்றினது உடல் நக்கி கனைக்கின்ற பசுக்கள் கரைந்தழைத்து இதை உண்ணும் காக்கைகளின் கூட்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கவிதையை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அதில் என்ன செய்யலாம் என்றால் மருத நிலத்தினுடைய சிறப்புத்தன்மையை சொல்லலாம். ஏனென்றால் தென்றல் காற்றிலே அசைந்தாடுகின்ற செம்மையை உடைய நெற்பயிரை கொண்ட அந்த வயலில் உள்ள நெற்கதிர்கள் தேனருவியைப் போல வழிந்தோடுகின்ற அந்த கலப்பையை வைத்து உழவு தொழிலை மேற்கொள்ளுகின்ற உழவனுடைய அந்த வியர்வை மலை போன்று நிமிர்ந்து ஓங்கி பரந்துபட்டு காணப்படுகின்ற அந்த உழவனுடைய தோள்கள் குணக்குன்றாய் உழைத்து உண்ணும் குலவிளக்கா மனிதன். அடுத்தது முற்றத்திலே மண்ணை அலைந்து அது குழந்தை செல்வத்தான் சொல்லப்படுது. முற்றத்திலே மண்ணை அலைந்து முழங்கால்களில் தவழ்ந்து முத்துக்கள் சொரிவதைப் போன்று புன்னகை செய்கின்ற சொத்தாகிய மழலை கன்றினது உடலை நக்கி ஒலி எழுப்புகின்ற அந்த தாய்ப்பசுக்கள் கரைந்து அழைத்து இறையினை உண்ணுகின்ற அந்த காகங்களினுடைய கூட்டம். இவ்வாறு என்ன செய்யப்படுதென்றால் இந்த கவிதையில் என்ன செய்யறால் அது பற்றிய விடயமானது என்ன செய்யறால் வருகின்றார். மருத நிலமண்டா முதலாவது வயலும் வயல் சார்ந்த நிலப்பகுதியை
நாங்கள் மருத நிலம் என்று என்ன செய்யலாம் என்றா குறிப்பிட்டு கொள்ளலாம். அவை மருத நிலத்திலே இருக்கின்ற சில செயற்பாடுகள் அல்லது காட்சிகளை குறிப்பிடுவதன் மூலம் அந்த மருத நிலத்தினுடைய மேன்மைத்தன்மையை பற்றிய விடயத்தை தெளிவுபடுத்தி காட்டலாம். அப்போ எழுதிக்கொள்ளுங்கள். கவிஞர் அகலங்கனின் கவிதையிலே மருத நிலத்தினுடைய மேன்மைத்தன்மையானது குறிப்பிடப்படுவதை அவதானித்துக் கொள்ளலாம். மருத நிலம் என்பது வயலும் வயல் சார்ந்த நிலப்பகுதியை குறிக்கின்றது. வயலும் வயல் சார்ந்த நிலப்பகுதியை குறிக்கின்றது. இக்கவிதையிலே மருத நிலத்தினுடைய மேன்மைத்தன்மையை கவிதையாசிரியர் கூறுவதற்கு முனைந்து உள்ளார். அந்த வகையில் அந்த மருத நிலத்திலே உள்ள வயல் நிலங்கள் உழவனுடைய உழைப்பு என்பனவற்றை ஆதாரமாக கொண்டு சிறந்த கருத்தினை வெளிப்படுத்துவதை அவதானிக்கலாம். தென்றல் காற்றிலே அசைந்தாடுகின்ற செம்மையினையுடைய நெற்பயிரைக் கொண்ட வயல் நிலங்கள் தேன் அருவியைப் போல வழிந்தோடுகின்ற உழவனுடைய வியர்வை மலை போன்று நிமிர்ந்தோங்கி குதூகலத்தை ஏற்படுத்துகின்ற தோள்கள் குணக்குன்றாய் உழைத்து உண்ணுகின்ற
குலவிளக்காகிய மனிதன். கன்றினுடைய உடலை நக்கி ஒலி எழுப்புகின்ற தாய்ப்பசுக்களினுடைய கூட்டம். என்று குறிப்பிடுவதும் மருதநிலத்தினுடைய மேன்மையினையே வெளிப்படுத்துகின்ற முகமாக காணப்படுகின்றது. அது மாத்திரம் அல்லாது செழித்தோங்கி வளர்ந்திருக்கின்ற செம்மையினுடைய நெற்பயிரை கொண்ட வயலிலே உள்ள நிலங்கள் சிவப்பு நிறமான ஆம்பல் மலர்களை ஆடையாக உடுத்த சிறிய அமுதக்குளம் என குறிப்பிடப்படுவதும் மருதநிலத்தினுடைய மேன்மைத்தன்மையினையே வெளிப்படுத்துவதாக காணப்படுகின்றது. இவ்வாறாக கவிஞர் அகலங்கனின் கவிதையில் முல்லைநிலத்தினுடைய சிறப்புகளும் மருதநிலத்தினுடைய சிறப்புத்தன்மைகளும் எடுத்து வெளிப்படுத்தப்படுவதை அவதானிக்க முடியும். இரண்டாவது கேள்வி போடுங்க. கவிஞர் அகலங்கனின் குழந்தை என
கவிஞர் அகலங்கனின் குழந்தை என எனது மனம் குதூகலிக்கும். என்ற கவிதையில் ஆனாக்களி மக்களின் உடைய வாழ்வியல் தன்மைகள், மக்களினுடைய வாழ்வியல் தன்மைகள் ஆவன்னா விலங்குகளினதும் பறவைகளின் அதும் விலங்குகளினதும் பறவைகளினதும் செயற்பாடு என்பவற்றை விளக்குக. இது ஒரு பிரதானமான கேள்வி. கவிஞர் அகலங்கனின் குழந்தை என எனது மனம் குதூகலிக்கும் என்ற கவிதையில் மக்களினுடைய வாழ்வியல் தன்மைகள் என்று சொல்கிற விடயமும் விலங்குகளினதும் பறவைகளினதும் செயற்பாடு என்பவற்றை விளக்கு கண்டு சொல்லப்படுகிற ஒரு பிரதானமான கேள்வி. இதில் பார்த்தீங்களா, மக்களினுடைய வாழ்வியல் தன்மை என்றால் அந்த நிலத்திலே இருக்கின்ற, அந்த மருத நிலத்திலே இருக்கின்ற மக்கள் என்ன மாதிரியான ஒரு வாழ்வியல் தன்மையை அல்லது ஒரு வாழ்வியல் கோலத்தை வாழ்ந்து வருகின்றார்கள் என்பதை பற்றித்தான் இதில் நாங்கள் எழுதிக்கொள்ள வேண்டும். ஒன்று முக்கியமானது என்ன செய்யண்டால், அதாவது தனித்து நின்று சத்தியத்தின்படி தலைநிமிர்ந்து வாழுகின்ற மனிதன், தானென்ற அகந்தை கொள்ளாது மற்றவர்களை பணிந்து நடக்கின்ற அறிஞன் உடன் இருக்கிறான். அதாவது தனித்து நின்று சத்தியத்தின்படியாக தலைநிமிர்ந்து வாழுகின்ற மனிதன் என்பது உண்மையின்படி தலைநிமிர்ந்து வாழுகின்ற அந்த மனிதர்கள் அந்த நிலத்தில் இருக்கிறார்கள். தானென்ற அகந்தை கொள்ளாது மற்றவர்களை பணிந்து நடக்கின்ற யார் இருக்கிறான் என்றால் அறிஞன் இருக்கிறான். இனித்தாலும் கசந்தாலும் இன்முகத்தை காட்டுகின்ற அந்த இல்லாளினுடைய இயற்கை எழில் என்பது அங்கே அந்த நிலத்தில் இருக்கின்ற இல்லத்து அரசிகள் இனிப்பான சம்பவங்கள் ஏற்பட்டா என்ன, கசப்பான சம்பவங்கள் ஏற்பட்டா என்ன, அந்த தன்மைகளை எல்லாம் மறந்து என்ன செய்கிறாண்டா இன்முகத்தை காட்டுகின்ற அந்த இல்லாள் என்று சொல்கிறது அங்கே அந்த நிலத்திலே இருக்கின்ற மருத நிலத்திலே இருக்கின்ற அந்த மக்களினுடைய வாழ்வியல் தன்மையை வெளிப்படுத்துகின்றது. அதே மாதிரி பார்த்தீங்களா, பசிக்கூட்டம் விரட்டி வரும் பண்புமிகு ஈரம், பசி என்று வருவர்களின் பசியினை இல்லாது நீக்குகின்ற அந்த இயல்பு வாய்ந்த அந்த மனிதர்கள், அவர் இலக்கதன்மை வாய்ந்த மனிதர்கள் இருக்கின்றார்கள். அதே மாதிரி முக்கியமானது ஒரு ஒழுங்குமுறையின் படியான ஒரு வாழ்க்கையை வாழுகின்ற அந்த இயல்பினை உடையவர்களாக அந்த நிலத்திலே வாழுகிற மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால், அதாவது ஊறுகின்ற சிற்றெரும்பின் ஒழுங்குமுறை வாழ்க்கை என்று சொல்லப்படுகின்ற அந்த வரியின் ஊடாக பார்த்தீங்கள் என்றால், நிலத்திலே ஊர்ந்து செல்லுகின்ற எறும்பு எவ்வாறு ஒரு வரன்முறையின் படியாக அல்லது ஒழுங்குமுறையின் படியாக அது போகின்றதோ, அதே மாதிரி அந்த நிலத்திலே வாழுகின்ற அந்த மக்களும் ஒரு ஒழுங்குமுறையின் படியான
ஒரு மனித வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். ஊறுகின்ற சிற்றெரும்பின் ஒழுங்குமுறை வாழ்க்கை. நிலத்திலே ஊன்று செல்லுகின்ற எறும்பு எவ்வாறு ஒரு ஒழுங்குமுறையின் படியான ஒரு வாழ்க்கை ஒரு இது இருக்கிறதோ அதே மாதிரி அந்த நிலத்திலே வாழ்கின்ற மக்களும் ஒரு ஒழுங்குமுறையின் படியான ஒரு மகத்துவமான ஒரு வாழ்க்கையை என்ன செய்கிறார்கள் என்றால் வாழுகிறார்கள். அதேவேளை தாய்ப்பாசம் உடையவர்களாக அந்த நிலத்திலே இருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். குஞ்சிருக்கும் கூட்டினுக்கு இரியெடுத்து சென்று குனிந்தலகால் இரையூட்டும் குருவிகளின் பாசம். அதாவது குஞ்சிருக்கின்ற அந்த கூட்டினுக்கு உணவினை எடுத்து சென்று அந்த உணவினை என்ன செய்கிறண்டா ஊட்டி விடுகின்ற தாய்க்குருவிகளின் பாசம் என்று சொல்வதனூடாக அந்த மருத நிலத்தில் இருக்கிற வாழுகிற மக்கள் தாய்ப்பாசம் உடையவர்களாக தம்முடைய வாழ்க்கையை வாழுகின்ற ஒரு இயல்பினை உடையவர்களாக காணப்படுகின்றார்கள். இவ்வாறு அந்த நிலத்திலே வாழுகின்ற மக்கள் ஒரு பண்பாட்டு சிறப்போடும் ஒழுங்கான பழக்க வழக்கங்களுடன் கூடிய தன்மையுடன் ஒரு ஒழுங்குமுறையின்படியான ஒரு வாழ்க்கையை வாழுகின்றார்கள். இவ்வாறு இந்த கேள்விக்கான விடையை நாங்கள் என்ன செய்யணும் என்றால் எழுதி கொள்ள வேண்டும். எழுதுங்க. அகலங்கனின் கவிதையை அடிப்படையாக கொண்டு அகலங்கனின் கவிதையை அடிப்படையாக கொண்டு அகலங்கனின் கவிதையை அடிப்படையாக கொண்டு மக்களினுடைய வாழ்வியல் தன்மைகளை தெளிவான முறையிலே வெளிப்படுத்தி காட்டலாம். அந்த வகையில் மருத நிலத்தில் வாழுகின்ற மக்கள் ஒரு ஒழுங்குமுறையின் படியான ஒரு மனித வாழ்க்கையை வாழ்கின்றனர். ஏனெனில் உழவு தொழிலின் ஊடாக ஒரு சிறப்பான மனித வாழ்க்கையை வாழ்கின்ற இயல்பினை கொண்டவர்களாக காணப்படுகின்றார்கள். பசிக்கூட்டம் விரட்டி வரும் பண்புமிகு ஈரம். மேற்க குறிக்க பசிக்கூட்டம் விரட்டி வரும் பண்புமிகு ஈரம். பசிக்கூட்டம் விரட்டி வரும் பண்புமிகு ஈரம் என்று குறிப்பிடுவதன் ஊடாக அந்த நிலத்திலே வாழ்கின்ற மக்கள் பசியென்று வருபவர்களினுடைய பசியினை இல்லாது போக்குகின்ற இயல்பு கொண்டவர்களாக காணப்படுகின்றன. ஏனெனில் பசியென்று வருபவர்களினுடைய பசிப்பிணியினை போக்கி
அவர்களின் குறைகளை நீக்குகின்ற இரக்கம் வாய்ந்த மனிதர்கள் அங்கு வாழ்கின்றார்கள் என்ற கருத்தானது வெளிப்படுத்தப்படுகின்றது. அது மாத்திரம் அல்லாது தனித்து நின்று சத்தியத்தின்படியாக தலைநிமிர்ந்து வாழுகின்ற, தனித்து நின்று சத்தியத்தின்படியாக தலைநிமிர்ந்து வாழுகின்ற மனிதர்கள் காணப்படுகின்றார்கள். எப்போதும் எப்போதும் உண்மையின்படி வாழுகின்ற இயல்பு கொண்ட மனிதர்கள் அங்கே காணப்படுவதும் ஒரு வாழ்வியலுடன் கூடிய சிறந்த தன்மையை வெளிப்படுத்துகின்றது. பசி என்று வருபவர்களின் பசியை போக்குவது ஒரு மனிதனுடைய வாழ்வியல் அம்சத்தின் பிரதானமான கருத்தாகவே அமைகின்றது. அது மாத்திரம் அல்லாது தான் என்ற அகந்தையை கொள்ளாது மற்றவர்களை பணிந்து நடக்கின்ற, தான் என்ற அகந்தையை கொள்ளாது மற்றவர்களை பணிந்து நடக்கின்ற அறிஞர்களும் அங்கு வாழ்வது ஒரு வாழ்வியலுடன் கூடிய ஒரு நிலையாகவே உள்ளது. அந்த மருத நிலத்திலே சிறப்பமைந்த இல்லத்து அரசிகள் வாழ்வதும் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாகவே உள்ளது. இனிப்பான சம்பவங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும், கசப்பான சம்பவங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் இனிய முகத்தை காட்டுகின்ற அந்த இல்லாளினுடைய அந்த குண இயல்பு அந்த நிலத்திலே வாழுகின்ற மக்களினுடைய வாழ்வியல் தன்மையை
வெளிப்படுத்துவதாக உள்ளது. தாய்ப்பாசம் உடையவர்களாக மருதநிலத்து மக்கள் காணப்படுகின்றனர். ஏனெனில் குஞ்சிருக்கின்ற கூட்டினுக்கு இரையினை எடுத்துச் சென்று குனிந்து அழகால் இரையினை ஊட்டிவிடுகின்ற தாய்க்குருவிகளின் பாசம் இவ்வாறான இயல்பு கொண்ட மனிதர்கள் மருதநிலத்திலே காணப்படுவது வாழ்வியல் தன்மையின் வெளிப்பாடாகவே காணப்படுகின்றது. அடுத்த கேள்வி என்னவாக இருக்கும் என்றால், விலங்குகளினுடையதும் பறவைகளினதும் செயற்பாடுகள் என்றாக சொன்னால், அந்த செயற்பாடுகளின் ஊடாக ஏதோ ஒரு வாழ்வியல் தத்துவம் அல்லது ஒரு வாழ்வியல் தன்மை வெளிப்படுத்தப்படுவதற்கான ஆதாரம் இருக்கின்றது. ஒன்று பார்த்தீங்கன்னா, கன்றினது உடல் நக்கி கணக்கின்ற பசுக்கள், இது தாய்ப்பாசத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. கரைந்தழைத்து இதை உண்ணும் காக்கைகளின் கூட்டம் என்பது ஒரு விருந்தோம்புகின்ற பண்புக்குரிய விடயமாக இருக்கின்றது. அடுத்தது முக்கியமானது சொல்லப்படுகிறது, ஓடுகின்ற நீரெதிர் ஓடுகின்ற மீன்கள். வாழ்க்கையில் என்னதான் இன்பங்கள் துன்பங்கள் ஏற்பட்டாலும் இலட்சியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த குறிக்கோளை நோக்கி செல்வதை காணலாம். நிலத்திலே ஊர்ந்து செல்லுகின்ற அந்த சிறிய எறும்பினுடைய ஒழுங்குமுறையின் படியான வாழ்க்கை என்று சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி முக்கியமானது என்னவாக இருக்கும் என்றால், சில பறவைகளினுடைய செயற்பாடுகளை இங்கே சொல்லுகிறார். சிறுத்துடலின் நீரகற்றும் சிறு பறவை செயலும் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் என்னவாக இருக்கும் என்றால், அந்த நிலத்திலே இருக்கின்ற பறவைகள் சாமரத்தினொப்பாக சிறகடித்து கூடி சதுராடும் மயில்கள் என கவி பாட வைக்கும். ஆண் மயில்களினுடைய செயற்பாட்டை சொல்லுகின்ற, சாமரை வீசுவதைப் போல தோகையை அடித்து கூடுகின்ற அந்த சதுராட்டம் போடுகின்ற அந்த மயில்கள் என்னை கவிபாட வைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் அந்த நிலத்திலே இருக்கின்ற பறவைகள் விலங்குகள் என்பனவற்றின் செயற்பாடின் ஊடாக ஆசிரியர் என்ன செய்கிறார் என்றால், இயற்கையான அம்சங்களை கொஞ்சம் ஒரு வர்ணனை சிறப்போட குறிப்பிடுவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்து கொள்ள முடியும். வெளிக்கொள்ளுங்கள். கவிஞர் அகலங்கன் என்ற கவிதையில், கவிஞர் அகலங்கனின் கவிதையில் பறவைகள் விலங்குகளின் செயற்பாடுகளின் ஊடாக மனித வாழ்வியலினுடைய
மனித வாழ்வியலினுடைய தத்துவம் ஆனது வெளிப்படுத்தப்படுவதை அவதானிக்கலாம். சாமரை வீசுவதைப் போல தோகையை விரித்து ஆடுகின்ற ஆண்மயில்கள் என குறிப்பிடப்படுகின்றது. ஆண்மயில்கள் தோகையை விரித்து ஆடுகின்றன என குறிப்பிடப்படுவதை அவதானிக்கலாம். கன்றினது உடல் நக்கி கனைக்கின்ற பசுக்கள் என்று குறிப்பிடுவது தாய்ப்பாசத்தினுடைய வெளிப்பாடாகவே அமைந்து உள்ளது. கரைந்தழைத்து இரையுண்ணும் காக்கைகளின் கூட்டம். கரைந்தழைத்து இரையுண்ணும் காக்கைகளின் கூட்டம் என்று குறிப்பிடுவது மருத நிலத்திலே வாழுகின்ற மக்கள் விருந்தோம்புகின்ற பண்பாட்டை உடையவர்கள் என்பதும் குறிப்பிடப்படுவதாக காணப்படுகின்றது. இன்றைக்கு இவ்வளவு பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூர்த்தி செய்து கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்ளலாம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ